ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு ஓப்பன் பாக்ஸ் வீடியோ பண்ண போகிறேன். என்னோட ஃபேவரட்டான ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஒரு ரோஸ் கோல்ட் செயின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கினது. நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதோட ஃபுல் ஸ்டோரியை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிற ப்ராடக்ட் இல்லை, இது செகண்ட் டைம் வாங்குகிற ப்ராடக்ட்டு. இதோட ஃபுல் ரிவ்யூ என்ன அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிராண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத எல்லாமே இன் டீட்டெயில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாமா? லைட்டாக நான் அது மேலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் இருக்குது அண்ட் உங்களுக்கு கேரண்டி கார்டு இருக்குது அண்ட் அதோட மேனுவல் இருக்குது. வாவ், there is something else inside. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கு. இது மேபி சாம்பிள் பர்ஃப்யூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் ஆகாது, எனக்கு அது ஒரு நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது குவான்டிட்டி. இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க பர்ஃப்யூம் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃப்யூம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சாம்பிள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்கை ஹை, லவ் இன் பாரிஸ், திவா, விங்ஸ் ஆஃப் வண்டர், ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸ், க்ளோ இன் மோஷன். இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ml ப்ராடக்ட் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது ஒன் டே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த மாதிரி கவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாக்ஸு. என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது. ஓகே. இதுதான் இது. நான் ஆல்ரெடி சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுதான் இது. இந்த சேம் செயினை நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். இதுதான் இது. அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க க்யூட்டாக ஒரு பேக்கேஜிங்கில். இந்த சேம் செயினை நான் ஆல்ரெடி போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல இல்லையா, அதனால் நான் வீடியோ எடுக்கல. பட் இந்த செயினை நான் வந்து போட்டு ஒரு 6 months இருக்கும். கரெக்டாக 6 months. நான் டிசம்பர் மந்த் வாங்கினேன். இப்போது இதை வந்து வாங்கி 6 months இருக்கும். இதோட கலர் வந்து ஃபேட் ஆன மாதிரி இருந்தது. என்னோடய பாடி டெம்பரேச்சர்னாலையா இல்லை எதனாலேன்னு எனக்கு தெரியல. கலர் வந்து ஃபேட் ஆன மாதிரி இருந்ததுனால நான் வந்து அவங்கள்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி கலர் ரொம்ப ஃபேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, வித்தின் 6 months வந்திருக்கீங்க, நாங்கள் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லையே, நல்ல ஆஃபராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினேன். இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கின பீஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபேடாக இருக்கிறதுக்கான ரீசன் நிறையா இருக்கலாமே. இந்த மாதிரி தான் இருக்குது. கலர் வந்து ஃபேட் ஆகுறதுக்கு நிறையா ஃபேக்டர் இருக்கலாம். அவங்க வந்து இதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஹீட்டர்லாம் குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் டசன்ட் மேட்டர். அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவங்க டேரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டைம் பிளேட்டிங் வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரீ. நம்ம ஜீவாலேருந்து என்ன ஜுவல்லரி வாங்கினாலும் லைஃப் டைம் பிளேட்டிங், அதாவது கலர் ஃபேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு அவங்க கலரை கலர் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைஃப் டைம் பிளேட்டிங் இருக்குது. பட் ஸ்டில் 6 monthsக்குள்ளே நான் வந்து கலர் பிளேட்டிங் கொடுத்ததுனால அவங்க எனக்கு எக்ஸ்சேஞ்சே பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் அது. சச் அ வண்டர்ஃபுல் செயின். அரவுண்ட் 3000 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். சச் அ வண்டர்ஃபுல் டிசைன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போட்டால் மெல்லிஸாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து கோல்டு செயின் தான் போட்டிருந்தேன். பட் இங்கே எனக்கு எந்த பயமுமே இல்லை கோல்டு செயின் போடுறதுக்கு ஒரு 2 yearsக்கு முன்னாடி. பட் இப்போ கோல்டோட ரேட் ஏறிட்டு போகிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயம் வந்துச்சு. அதனால் கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வாங்கியிருக்கேன். நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு செயின் செம்ம சூப்பராக இருக்கும். நான் அப்படி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹூக்கில் கொடுத்துருக்காங்க. கலரவே கலராது. நீங்களாக கலத்துற வரைக்கும் கலரவே கலராது. இதுதான் அது. செம சூப்பரான ஒரு எலிகண்ட்டான ஒரு செயினு. இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் மட்டும் தான் தெரியுது. என்னோடய செயினே தெரியல. என்னோடய ஸ்கின் கலரில் இருக்குது. சச் அன் அமேசிங் பீஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஜீவாவில் தான் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன சில்வர் கலெக்ஷன்ஸ் வாங்கினாலும் நம்ம ஜீவாவில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில்வர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா அதை போட முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜீவாவில் வாங்கிக்கலாம். ஏன்னா
லைஃப் டைம் உங்களுக்கு பிளேட்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அது வந்து பிஞ்சு போகாமல் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர, மற்றபடி உங்களுக்கு கலர் வந்து அவங்க லைஃப் டைம் பிளேட்டிங் கொடுத்ததுனால நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த டைம் நான் போகும்போது அவங்கக்கிட்ட உள்ள டைமண்ட் கலெக்ஷன்ஸை வந்து நான் செக் பண்ணேன். ஸோ ரொம்ப ரீசனபிளான ரேட் கொடுத்துருந்தாங்க. 0% மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருந்தாங்க. ஸோ டைமண்டோட ரேட்டு, கோல்டோட ரேட் வந்து அதர் ஷாப்ஸில் நீங்கள் எப்படி போனீங்கன்னா மார்க்கெட் ரேட் படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ப்ளஸ் 0 மேக்கிங் சார்ஜ், உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து கோல்டு செக்ஷனே போக மாட்டேன். ஸோ இந்த தடவை லைட்டாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கோல்டு செக்ஷன் போனேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பியூர் கோல்டாக இல்லை, கோல்டோட பிளாட்டினம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓகே, டைமண்ட் பிளாட்டினம் அப்படின்ற இல்லை. ஸோ கோல்டோட சேர்த்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் எல்லாம் செக் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஒரு ரிங்கு பார்த்து வச்சுருக்கேன். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எனக்கு 37,000 சம்திங் வந்தது, லைக் அந்த ரிங்கு. ஸோ ஜீவாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 30 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி உங்களோட ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நான் சொன்ன மாதிரி 6 மந்த்ஸ்க்குள்ளே அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ராசஸ் எல்லாமே. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் பிளேட்டிங் இருக்குது. கலர் ஃபேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கலர் வந்து புதுப்பிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ சச் அன் அமேசிங் ஆஃபர். கண்டிப்பாக நீங்களும் ஜீவாவில் ட்ரை பண்ணலாம். ரிங் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே கொஞ்சம் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஜீவாவில் நான் வாங்கின இந்த கலெக்ஷனோட ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் ஜீவாவில் சில்வர் ஜுவல்லரிலாம் வாங்குறீங்க, ரோஸ் கோல்டு வாங்குறீங்க, டைமண்ட் வாங்குறீங்கன்னா ஐ திங்க் ரொம்ப க்ளீனாக பண்ணுறாங்க. அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் சொல்ல போனோன்னு வச்சுக்கோங்களேன், செம சூப்பரான கஸ்டமர் சர்வீஸ். நான் எங்கே போனாலும் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் அந்த இடத்துலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்போவுமே நான் யோசித்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜீவா அப்படின்றதுல பெஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜீவா போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜுவல்லரியோட இது பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா இதோட செயின் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தின்னான செயின் தான். பட் உங்களுக்கு ரொம்ப நாளாக நல்லா உழைக்குது. நீங்கள் போட்டு இப்படி கையை வச்சு நீங்கள் அத்திங்கன்னா மட்டும்தான் இது அத்து வந்துடும். மற்றபடி நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா ஆறாமல் அப்படியே உங்கள் கழுத்துலேயே இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரிங் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கினா அதோட ரிவ்யூ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜீவாவில் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர். இந்த மாதிரி டல்லாக இருந்த என்னோட ஃபேஸை ஒரே ஒரு தடவை தான் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணேன், இவ்வளோ பிரைட்டாக மாற்றிருச்சு. ஸோ கண்டிப்பாக இது என்ன ஃபேஸ் பேக், இது எப்படி யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டீட்டெயிலாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டெக் பண்ணியிருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஃபுல் வீடியோ பாருங்கள். தென் தேங்க் மீ லேட்டர். செம்மையாக வேலை செய்யுது கைஸ், செம்மையாக இருக்கு என்னோட ஸ்கின்னு. ஐ ரியலி லவ்ட் இட். ட்ரை பண்ணுங்கள். பாய்.